குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேடிங் வீடியோ தான். ஹேஷ்டேக் 9th டே 8th டேன்னு நினைக்கிறேன். 8th டே நேற்று ட்ரேட் நம்ம எடுக்கல. இன்னைக்கு 9th டே. ஓகேங்களா? ட்ரேட் எடுக்காததையும் ஒரு கவுண்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அதாவது ஏன் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 365 டேஸ் இருக்கும்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நீங்கள் நம்ம ட்ரேட் எடுக்கல. ஸோ அந்த டேஸையுமே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி தான் வச்சுக்கணும். அதாவது ட்ரேட் எடுக்கிற டேஸ் மட்டும் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்குறோம்னு பார்த்தோம்னா, அது வந்து கிடையாது. ட்ரேட இக்னோர் பண்ண கத்துக்கிறதும் வந்துட்டு ஒரு குட் ட்ரேட் தாங்க. மேபி மத்தவங்களுக்கு அதில வந்துட்டு ஈஸியான லாஜிக் தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு அது புரியாம கூட இருந்திருக்கலாம். ஸோ எப்படினாலும் நம்ம லாஸ் அவாய்ட் பண்றோம் அப்படின்னாவே அது ஒரு குட் ட்ரேட் தான். ஸோ நேத்து நான் ட்ரேட் பண்ணல. நான் அத வந்து நேத்து போட்டிருந்த அந்த சாவரின் கோல்ட் பாண்டோட வீடியோலயே கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா, எனக்கு வந்து அது நியூவா மார்க்கெட் வந்து நேத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குளோசிங் பிரைஸ்லேருந்து 500 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆயி, மறுபடியும் நியூ மைல்ஸ்டோன்ல டிராவல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ, அதுக்கு மார்க்கெட்க்கு எட்ஜே இல்ல. லைக் சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு கிடையாது. லைக் மேபி நேத்து அப்படியே ஃபுல் ட்ரெண்டிங்கா போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்ல ப்ராஃபிட் புக்கிங் ஆகி வரதுக்கான சான்சஸும் இருந்தது. ஸோ, எனக்கு கொஞ்சம் ஹேண்டில்ஸும் அதுக்கேத்த மாரி கன்ஃப்யூஷனா இருந்தனால நான் ட்ரேட் பண்ணல. இதுல எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஓகேங்களா? ஏன் இந்த பேட்டர்ன் வந்து பண்ணியிருக்கலாம். அந்த பேட்டர்ன் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வரல. எனக்கு புரியல. அதனால நான் பண்ணல. ஸோ உங்கள்ல இருக்க எல்லாருக்கும் சொல்றேன். உங்களுக்கு ஒண்ணு புரியல அப்டின்னா, அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிருங்க. ஐயோ! நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ணியே ஆகணுமே அப்டின்னு பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா, என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். கண்டிப்பா லாஸ் தான் வரும். ஐயோ! இன்னைக்கு பண்ணியே ஆகணும்னு நெனைக்கிறோம் பார்த்தீங்களா? இதுவே ஒரு வியாதி தான். அது கண்டிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மள எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நெவர் எப்பவுமே வந்துட்டு இன்னைக்கு ட்ரேட் பண்ணணும், இன்னைக்கு ட்ரேட் பண்ணணும்னு யோசிச்சிட்டே இருக்காதீங்க. ஸோ நீங்க இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு புரியல. நான் ட்ரேட் பண்ணலன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அதுவே ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க நீங்க ட்ரேடர் ஆகறதுக்கு. ஸோ வாங்க ட்ரேட்குள்ள போலாம். நான் இப்ப பார்த்தீங்கன்னா, என்ட்ரி மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? அந்த இடத்துல நான் வந்து மார்க்கெட்ட ஷார்ட் பண்ணியிருக்கேன். சிம்பிள் லாஜிக். நான் வந்து அந்த 2 ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? அந்த ஜோன் கிட்ட வந்துட்டு பையிங் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் அந்த ஜோன் வந்தா தான் பையிங் போகுமான்னு டிசைட் ஆகும். ஸோ, அதனால வந்து நான் அந்த இடத்துல வந்துட்டு நான் குளோசிங் பிரைஸ மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ற இடத்துல நான் வந்துட்டு ஷார்ட் பண்ணியிருக்கேன். நெறைய பேர் சொல்வீங்க, "ஏன் சிபிஆர்ட்ட வச்சு ஷார்ட் பண்ணீங்க மார்க்கெட்ன்னு?" அப்படிலாம் கிடையாதுங்க. அது வெரி நேரோ சிபிஆர். அது பிரீச் ஆகும். அது 110% எனக்கு தெரியும். ஸோ, என்னோட செட்டப்ஸ் அங்க இருக்கனால நான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஷார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு முன்னாடி வீடியோஸ்லயும் சொல்லியிருந்தீங்க, சப்போர்ட் கிட்ட செல் பண்றீங்க அப்படின்னு. சில நாள் தப்பாவும் பண்ணியிருப்பேன். தப்பான ஆங்கிள்ல யோசிச்சு. பட் ரெசிஸ்டன்ஸ்ல ஷார்ட் பண்றோமோ, இல்ல சிபிஆர்ட்ட அவங்கவங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கும். தெரிஞ்சு ஒரு ரிட்ரேஸ்மென்ட்ல எடுப்பாங்க. சம்டைம்ஸ் நான் எல்லா நாளும் வியூ கரெக்ட்டா போகும்ன்னு சொல்ல. பட் நான் இன்னைக்கு 110% இன்னைக்கு இது கரெக்ட்டா இருக்கும்னு நெனச்சு தான் எடுத்திருக்கேன். பார்ப்போம். தப்பா போனா நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. நீங்க நான் பண்ணும்போது ஒரு தப்பு வந்துச்சு. பட் சப்போர்ட்ல போய் ஏன் ஷார்ட் பண்றீங்க? உங்களுக்கு தெரியல. அப்படி கிடையாதுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ம் ஆப்ஷன் செல்லர் கிடையாது. செகண்ட் வந்துட்டு, நான் தெளிவா சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப அம் ஆம்புஷான என்ட்ரீஸ் குடுப்பேன். லைக் எப்படின்னா, எனக்கு வந்துட்டு மார்னிங் அந்த ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்துட்டு மார்க்கெட்ல என்ட்ரி குடுத்து வெளில வரணும். ஏன்னா, அப்பதான் எனக்கு ஆப்ஷன் மூவ் ஆகும். எனக்கு அந்த மாரியான ஒரு பொட்டன்ஷியல் தான் இருக்கு. ஸோ, அதுக்கேத்த மாரி என்னோட செட்டப்ஸ நீங்க நெனைக்கிற மாரி மார்க்கெட் செல்லிங்கே போகுதுன்னா, நான் அதுல அகைன்ஸ்ட் ட்ரேட் கூட பண்ணி பையிங்ல எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இ அ ஏன்னா எனக்கு தேவை இந்த 40 டூ 50 பாயிண்ட்ஸ். 1:2 ரேஷியோ. ஏன்னா ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட்ஸ்னா 50 பாயிண்ட்ஸ். அதுக்கேத்த மாரி நான் செட்டப்ஸ் ஃபுல்லா ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அதுல என்னோட ப்ராஃபிட்டபிலிட்டிய பாதிக்காத அளவுக்கு நான் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு, நான் வந்துட்டு மார்னிங் ஒரு கேன்ல என்ட்ரி குடுத்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் ட்ரேடர் கிடையாதுங்க. நான் தெளிவாவே சொல்றேன். ஸோ அதனால சப்போர்ட்ல செல் பண்ணுங்கிறது யூசுவலா நான் சப்போர்ட்ல செல் பண்ண மாட்டேன். ஒரு 30% பண்றேன்னா, ஒண்ணு பை மிஸ்டேக் இருக்கலாம். இல்ல சம்டைம்ஸ் எனக்கு அங்க ஒரு பேட்டர்ன் இருக்கலாம். இன்னைக்கு கூட பாருங்க, நான் இந்த இடத்துல செல் தான் பண்ணியிருக்கேன். ஆனா அங்க சிபிஆர் இருக்கு, குளோசிங் பிரைஸ் இருக்கு. நான் ஒரு ஜோனும் சப்போர்ட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன். பட் நான் ஒன்ஸ் குளோசிங் பிரைஸ் மார்க் ஆயிட்டு பிரீச் ஆயிட்டு, அதுக்கப்புறம் அங்க போய் திரும்ப குளோசிங் பிரைஸ ரீடெஸ்ட் பண்ற இடத்துல செல் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட ட்ரேட் படி அங்க கண்டிப்பா அந்த ஜோன்லேருந்து செல்லிங் ஒரு ரிவர்சல் நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரிவர்சல் வரும்ன்றது என்னோட லாஜிக். ஓகேங்களா? ஸோ, அதனால நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ, அதனால வந்துட்டு இத பார்த்துட்டு உடனே சொல்லிடாதீங்க. கொஞ்சம் தெளிவா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா எனக்கு போகும்ன்னு தோணுச்சு என்னோட செட்டப் படி. அதனால நான் அந்த இடத்துல ஷார்ட் பண்ணியிருக்கேங்க. எனக்கு தெரியும் சிபிஆர் சப்போர்ட் தான்னு. பட் எந்த சிபிஆர் சப்போர்ட்னா, ஒயிட் சிபிஆர்ஸ்ல இருக்கு. அதுல எந்த லைன்ல இருக்குன்றது மேட்டரு. பாருங்க நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட ட்ரேட்லேருந்து நான் எக்ஸிட் ஆயிட்டேன். நான் என்ன ஆப்ஷன் பிரைஸ் சூஸ் பண்ணியிருந்தேன்னா, 48,000 பிஇ வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ம். என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு என்ட்ரி ஆயிருந்தா, 343 ரூப்பீஸ் 41 ரூப்பீஸ் நெனைக்கிறேன். ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட்ஸ் ஆஸ் யூசுவல்ங்க.
புதுசா வந்துட்டு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் சொல்றேன். நான் ஒரு ஆப்ஷன் பையர். மார்னிங் ஹாஃப் அன் ஹவர் ட்ரேட்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா இருக்க மார்க்கெட்ல தான் ட்ரேட் எடுப்பேன். ஏன் அப்படி எடுக்கிறீங்க? அது ரிஸ்க்ன்னு சொன்னா, இல்லங்க. என்னோட டெம்பரமெண்ட்டே அதான். லைக் நான் ஸ்லோவா யோசிச்சு எடுத்தேன்னா, எல்லா இடத்துலயும் எனக்கு ட்ரேட் தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ, அது எனக்கு செட் ஆகல. ம். இந்த மாரி டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ்லாம் நான் ஏர்லி இயர்ஸ் ஆஃப் ட்ரேடிங்லயே பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ, இந்த டெம்பரமெண்ட் எனக்கு இருக்கனால, இந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங்க நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க மார்க்கெட்ல. மார்னிங் இருக்க வாலட்டிலிட்டில ட்ரேட் பண்றவங்க. அப்புறம் மேக்ஸிமம் ஆப்ஷன் பையர்ஸா இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ்க்கான டைம் வந்துரும். ஆப்ஷன் செல்லர்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் சைட்வேஸ்லயே தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் ட்ரேடிங் டேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 11:00 டூ 1:30 வரைக்கும் சைட்வேஸ்ல இருக்கும். 1:30க்கு மேல ஒரு 60% மொமெண்டம் குடுக்கும். 60% சைட்வேஸ்லயும் முடிஞ்சிரும். அதுல வந்து லைக் ப்ரொஃபஷனல்ஸும், இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸும் பொசிஷன் ஆல்டரேஷன் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல உங்க டெம்பரமெண்ட்க்கு ஏத்த மாரி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்றேன். எனக்கு தேவை அந்த 40-50 பாயிண்ட்ஸ். நான் வந்துட்டு ஃபுல்லா ட்ரெண்ட கேப்சர் பண்ற ஆள்லாம் கிடையாதுங்க. இதுக்குள்ள எவ்வளோ ரிஸ்க் ரிவார்ட் வருதோ, அதுக்கேத்த மாரி தான் நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பொசிஷன ஹோல்ட் பண்ணியும் வீட்டுக்கும் கொண்டு போமாட்டேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃபிரெண்ட்ஸ். ப்ராஃபிட் பார்த்திருப்பீங்க ₹693. ஸோ சரியா நான் பார்க்கல 673 நெனைக்கிறேன். ஸோ நீங்க வந்துட்டு மறக்காம நம்மளோட சேனல் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நெறைய கன்டென்ட் வந்துட்டு நான் யூஸ்ஃபுல்லா பேசியிருக்கேன். அம் முடிஞ்ச அளவுக்கு கிளியரா கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்க. சொல்லுங்க எதுனாலும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது புடிச்சிருக்கு அப்டின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேத்து வந்து சாவரின் கோல்ட் பாண்ட் பத்தி வீடியோ போட்டிருந்தேன். அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்னாலும் அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஒண்ணு திங் என்னன்னா, நாளைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோங்க. புதுசா சப்ஸ்கிரைபர்ஸா வந்தவங்களும் சரி, ஆல்ரெடி இருக்கவங்களுக்கும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அது எனக்கு தெரியல. பட் நான் எப்படி கத்துக்கிட்டனோ, அத உங்களுக்கு நாளைக்கு டீச் பண்றேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையறது. என்னடா சிம்பிளா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையறத பத்தி பேசுறனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாங்க மார்க்கெட்ல நீங்க ட்ரேடர் ஆகுறதையே டிசைட் பண்ணும். நீங்க இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, லாங் டெர்ம் ட்ரேடரா இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடரா இருந்தாலும் சரி, இல்ல இன்ட்ராடே ட்ரேடரா இருந்தாலும் சரி, இல்ல பை டுடே செல் டுமாரோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸ் எங்க வந்தா பை பண்ணும், எங்க வந்தா செல் பண்ணும். இல்ல நான் ஆல்ரெடி பையிங்ல இருக்கேன். எங்க வந்தா எக்ஸிட் பண்ணும். அந்த மாதிரி இல்ல நான் ஆல்ரெடி செல் பண்ணியிருக்கேன். எங்க வந்தா எக்ஸிட் பண்ணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ல தான் வரும். ஸோ மறக்காம நம்மளோட வீடியோல இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோவ மறக்காம பாருங்க. கண்டிப்பா நான் ரொம்ப கிளியரா போடுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஸோ நீங்க பார்த்து அத பிராக்டிகலா கத்துக்கோங்க. உங்களோட இதுல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட ட்ரேடிங் கரியர்ல கண்டிப்பா அது அடுத்த பாயிண்ட் கூட்டு போகும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம்.